இந்த சின்ன பையனோட உடம்புல இருக்க பேய அழிச்ச முருகனோட கதை தான் இது. திடீர்னு ஒரு நாள் இந்த சிறுவனுக்கு பயங்கரமான காய்ச்சலும் தாங்க முடியாத கண்வலியும் வந்திருக்கு. பையன் வழியோட துடிச்சதை பார்த்த பெற்றோர்கள் பதறி போய் ஊர்ல இருக்க எல்லா ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனா என்னென்னவோ மருந்து கொடுத்தோம், காய்ச்சல் ஒரு சொட்டு கூட குறையலையா. 3 நாளா பையன் துடிக்கிறத பார்த்து அந்த குடும்பமே கண்ணீர் கடல்ல மூழ்கி இருந்திருக்கு. உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ முருகா போட்டுன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி அந்த சிறுவன் வழியில அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, எனக்கு மொட்டை அடிச்சு மலையில படியேறி கூட்டிட்டு போங்க, என் கையில அப்போ ஒரு சின்ன வேலும் கொடுங்க, அப்பதான் எனக்கு வலி சரியாகணும்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட அடுத்த நொடியே அந்த பெற்றோர்கள் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்களாம். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி பையன் குழந்தையா இருந்தப்போ இதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத போனப்போ பழனி முருகனுக்கு முடி காணிக்கை செலுத்தி வெள்ளிவேல் தரோன்னு வேண்டிக்கிட்டு பையன் குணமான சந்தோஷத்துல அதை அப்படியே மறந்துட்டாங்களாம். பழனி முருகன் தான் பையன் வாயில இதை சொல்ல வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்கள் அடுத்த நாளே பழனிக்கு போய் மொட்டை அடிச்சு வேண்டுதலை நிறைவேற்றி இருந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, மலையை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ளேயே அந்த பையனுக்கு பிடிச்சிருந்த காய்ச்சலும் கண்வலியும் மாயமா மறைஞ்சிருச்சான். இந்த வீடியோல அந்த குட்டி பையன் போட்டிருக்க அதே அழகான பச்சை கலர் சட்டை உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க.